ஹாய், வெல்கம் டு சரண்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சாட்டர்டே ரொட்டீன் தான், மார்னிங் ரொட்டீன் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து கேரட் ரைஸ் அண்டு பாலக்கீரை பொரியல். அதுதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அது செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவே நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 1 கிளாஸ் ஆர் 2 கிளாஸ் வாட்ரு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. செகண்ட் ஒன், எக்ஸசைஸ் ரொம்பவே நல்லது. வாக்கிங் ஆல்சோ ரொம்பவே நல்லது. ஸோ மார்னிங் டைமில் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் டைம் ஸ்லீப் ஷெடியூல் ரொம்பவே முக்கியம். தூக்கம் வந்து கரெக்டாக இருந்தாலே அந்த டே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே தூங்கிறது நல்லது. டின்னர் முடித்து ஒரு 10 o'clock போல் தூங்குறது நல்லது. 9 o'clock போல் டின்னர் வந்து சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு 10 o'clock போல் தூங்கிட்டாலே மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம். சீக்கிரம் எந்திரிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ அந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மீல்ஸ். நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும். 2 days ஒன்ஸ் கிரெயின்ஸ் இருக்கணும். அது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் வந்து நம்ம எப்பவுமே பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்ததுமே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடுறோம். ரெஃப்ரெஷ் ஆனதும் நம்ம வேலைகளை பார்க்குறக்கு ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 minutes சைலன்ஸாக இருந்தீங்கன்னாவே அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிரும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஒரு 5 minutes சைலன்ஸாக இருந்து பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் டைம் இருக்கும்போது புக்ஸ் ரீட் பண்ணணும். எந்த புக்ஸ் வேணாலும் ரீட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை ரீட் பண்ணுங்கள். அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க மாதிரியும் இருக்கும். ஸோ புக்ஸை ரீட் பண்ணுறத ஒரு ஹாபியாக வச்சுக்கோங்க. அது இன்னுமே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சக்ஸஸ் நோக்கி போகிறீங்க அப்படின்னாவே ப்ரொடக்டிவாக இருக்கணும். ப்ரொடக்டிவாக இருந்தாலே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே. எதாக இருந்தாலும் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்கக்கிட்ட தான் நம்ம எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணணும். இந்த நெகட்டிவிட்டி சொல்கிறவங்கக்கிட்டலாம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளை இன்னும் அதை டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக ஆட்டிடியூட் காட்டுறவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணணும். நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நோக்கி தான் போகணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். பின்னாடி அது ரொம்பவே நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு நோட் பேட் வச்சு உங்கள் பிளானை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனீங்கன்னாவே எல்லா பிளானும் சக்ஸஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி போனால் மட்டும்தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.